ரெண்டு அறிவாளிகள், ரெண்டு சித்தர் மகான்கள் ஒருவருக்கொருவர் எப்படி தன்னோட வைத்தியத்தை, தன்னோட திறமையும், தன்னோட அனுபவத்தையும் காட்டியிருக்காங்க பாருங்க. நடுவில் மாட்டின மனிதன் இருக்கான்ல, அவன் அறியாமையில் இருக்கிறதுனால அந்த அறியாமையிலேருந்து வெளிவருவதற்காக, விடுபடுவதற்கான அந்த அறிவு சாதன பெட்டகமாக விளங்குவது தான். இன்னும் தெரியாத ஒரு நபர், கடவுள் இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்க அதே இடத்துக்கு தான் போகிறாங்க. எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு போகிறவங்களாம் அதே இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னே ஒரு நிலை ஆகுவதற்கு இந்த முருகா என்ற ஒரு சப்தம் இருக்குல்ல, அந்த முருகா ஆனால் இந்த சப்தம் என்னென்னா கோரஸாக கத்த ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த ஓட்டத்தோட ஃபீட்பேக் இருக்குல்ல, அது செய்கிற ஒரு சிவப்பணு செய்கிற வேலையை தான். பக்தி எதன் மீது அதிகமாகிறதோ அதன் மீது மக்களுடைய கூட்டம் அதிகரிக்கும். அது எப்படி நடந்தாலும் சரி, ஆஸ்பத்திரி பக்கம் போகாதே ஆதி காலத்து மனிதர்கள் நம்மளை தக்க வச்சிருந்தாங்க. இப்போ எல்லாம் ஆஸ்பத்திரி பக்கம் போய் உட்காந்துருக்காங்க. இந்த காலம் நிறைய பேர் பணம் இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்தாங்க. இப்போ பணம் இருந்தாலும் காலனாக்கு பிரயோஜனம் இல்லை, நம்மளை நம்ம பாதுகாத்தால் தான் நம்மளை வாழ வைக்க முடியும்னு பொழுது தான் இங்கடான்னு தேடி பார்த்தா இப்பொழுது முருகனுடைய இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் சேவல், இன்னொரு பக்கம் மயில். நீ காலையில் எழுந்து உன் கடமைகளை சரியாக செய்தால் பாருங்க, முருகப்பெருமானை பாருங்க, அவங்க அப்பாட்ட என்ன சொன்னார், உன் விளையாட்டெல்லாம் யார்கிட்டையா வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம், என்ன எனக்குன்னு ஒரு தனி ராஜ்யம், நான் போகிறேன், இந்த ஆடையம் வேணாம், ஒன்று வேண்டாம், ஒரு கோமணத்தை கட்டிட்டு நேராக போய் பழனியில் இருக்காருன்னா. இந்த ஆன்மீகம் என்பது தன்னைத்தான் பாதுகாப்பதற்கு, உடலையும் உள்ளத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்ச பாதை தான். ரியல் ஒன் ஆன்மீக நேயருக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு சித்தயோகியின் அன்பான வணக்கங்கள். ஐயா, முதல் கேள்வி என்னன்னா, முருகன்னா ஃபஸ்ட்டு யார்? ஐயா, நம் மூதாதையர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆதி காலத்தில் நம்மளுடைய சரீரத்தை கொண்டு தான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி பார்த்துட்டு வரும்போது இந்த சரீரத்துக்கு இயற்கையினால் ஏற்படுகின்ற ஒரு இன்னல், இயற்கை சூழலில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதை சரி பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னைத்தான் உணர்கிறாங்க. தன்னைத்தான் உணரும்போது ஒரு எதிர் விசை தாக்கும் பொழுது அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணால், ஆயுதங்களுக்குன்னு ஒரு பட்டை தீட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஆயுதம் மாதிரி குத்தி மிருகங்கள்லேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உள்ளூர இருக்கிற மனசில் இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு பிரச்சனை வருது. எந்த ஒரு காயங்களும் இல்லாமல் மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, அப்படின்னா என்ன, ஏன் நடக்குது இன்னும் தனக்குத்தானே உணர்கின்ற படிப்படியாக வளர்ந்த காலத்திற்கு பிறகு அப்போ இவர்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம்? யாரோ ஒருத்தருக்கு அதிகமாக தெரியுது, யாரோ ஒருத்தர் அதை புரிஞ்சிக்கல. புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறப்ப அதை முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த இரத்த அணுக்கள் இருக்குல்ல, சிவப்பணு வெள்ளணுன்னு இருக்குல்ல, அந்த இரத்த அணுக்களால் தான் இவனுக்கு இரத்தம் சிந்தும் போது தான் அவனுக்கு அந்த பயம் உணர்வும், அவங்களுக்கு அவன் உடலில் வேறொன்று தாக்கினா நம்மளுடைய மனதுக்கு பிரச்சனை வரும்ன்றதை உணர்ந்த பிறகு அவங்க கத்துறாங்க. அந்த கத்தும்பொழுது ரொம்ப அலற சவுண்டு, அதாவது மக்களும் அல்லாமல் மிருகமும் அல்லாமல் நடுவில் இருக்கும் பொழுது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, வாயை பற்றிக்கிறாங்க. இப்படி உணர்வுகளை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு விதமாக மக்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்லிட்டு வராங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம உடலில் இருக்க ரத்தம் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது என்று புரிஞ்ச பிறகு முருகன் என்றால் இரத்தத்துக்குரியவன்னு பேர். அப்போ அண்டத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், முருகன் சொல்லிவிட்டு அதுக்கு ஆலயங்கள்லாம் கட்டியிருக்கோம். அந்த ஆலயங்கள் எப்படி இருக்கும், கடல் சார்ந்த இடத்துலையும், மணல் சார்ந்த இடத்துலையும், மலை சார்ந்த இடத்துலையும் கட்டியிருக்கோம். இப்போ இந்த இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தினா ஒரு மருத்துவ ரீதியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கடலுக்கு போகும், அதை சார்ந்த இடத்துல போய் கும்பிடு. இப்படி உணர்வு பூர்வமாக உணர்ந்து முதல்ல முருகன் என்ற ஒரு வார்த்தையை தான் கொண்டாங்க. அது ஏன்னு கேட்டால், நம்ம எழுத்து வடிவு வந்தோடனே முதல்ல நம்ம எழுதுகிற இன்னைய வரையும் பழக்கத்தில் இருக்கோம், ஊனா தானே போடுறோம். ஆமாய்யா. அந்த ஊனா போடும்போது அப்போ முருகான்னு சொல்கிறான்ல, ஊனா வச்சா ரூ, ஊனாச்சா கா,
ஆனால் இது 8 எழுத்து மந்திரம், இது 2 எழுத்து மந்திரம். 2 எழுத்து மந்திரமும் 8 எழுத்து மந்திரமும் ஒன்றா சேர்ந்தது முருகா ஆன்ற வந்தும்போது, அப்போ அஷ்டமா சித்திகளும் 8 திசைகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னா உன்னோட சிந்தையும் உன்னுடைய அறிவும். இந்த 2 உன் சிந்தை உன் அறிவு ரெண்டும் சேர்ந்தது ஊனான்னு மேலே போடுறோம். கடைசியில் முடிக்கும்போது 2 கோடு போடுவோம். அது 8 கூடையது. நடுவில் எல்லாம் நம்மளுடைய சரத்து வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம சரீரத்தில் முதல்ல நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு அந்த இரத்த விருத்தியானது உடல் ஃபுல்லாக பரவி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் போகுது. அந்த ஒரு விளக்கத்தை தருவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த முருகன். அவரவர்களுக்கு ஏற்படுற இந்த காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க உடம்புல ஏற்படுற நோய்களுக்கு தக்கவாறு மூலிகை உள்ள இடங்களுக்கு உங்களுக்கு புக வைக்கலாம். வைத்தியர்கள் அந்த காலத்து சித்தர்கள் இருக்காங்களே, மகான்கள் இங்கேருந்து போனால், ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருக்கு குஷ்டம், அவர் சீர்காழி போகிறார். அங்கே ஒரு சித்தர் இருக்கார். அங்கே போகும்போது பேர் தெரியல, போகர்னு சொல்லிட்டார். இந்த சித்தருக்கு கோவம் வந்துச்சு. போகர் தானே பார்க்கணும், இங்கேருந்து மூங்கில் மரம் இருக்கிற இடத்துல எல்லாம் உட்காந்து அப்படியே போ, பழனி மலை வரும், அங்கே போன்னு சொல்லிட்டார். அவர் குரு சொல்லிட்டாரே அன்ட்டு அந்த சித்தர் வழியில் அப்போல்லாம் மதிப்பாங்க, குருன்ற மரியாதை இருக்கும். ஆனால் அவருக்கு பேர் மாற்றி சொன்னதுனால கோபத்தில் சொன்னான்னு இவருக்கு தெரியாது. குரு பக்தியில் அவர் போகிறாரு. அங்கேருந்து பழனி மலைக்கு நடந்து போகிறார். அங்கே போனோடனே சுத்தமாக கை கால்லாம் அப்படியே வடியுது, பிளந்து. அங்கே போனோடனே, ஐயா நான் இது மாதிரி சீர்காழி போனேன், அவர் உங்களை பார்க்க சொன்னார் ஏன்னா அங்கே போய் சொல்கிறாரு. என்ன சொன்னார், இது மாதிரி மூங்கில் மரத்தடியில் உட்கார வச்சு நீ போய் பாருன்னு சொன்னார். அப்படியா சொன்னார்? நீ என்னென்னா புங்க மரத்தடியில் உட்காந்து நேராக அவரை போய் பாரு, அவர் முழுமையான மருந்து உனக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மறுபடியும் அவரை ஒரு கும்பிடு போட்டுட்டு திரும்பி புங்க மரத்தடியிலேயே இங்கே வர்றாரு. கைகள்லாம் சரியாச்சுது. உடனே இவர் கேட்குறாரு, என்னங்க ஐயா இது மாதிரி என்ன மருந்து கொடுத்தாருன்னு அவங்க கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் மூங்கில் மரத்தடியில் போக சொன்னீங்க, எனக்கு கை காலெலாம் ரொம்ப ரத்தம் சீடாக வந்துருச்சு. அவர்கிட்ட போனோடனே இது மாதிரி நடந்ததை சொன்னேன். அவர் புங்க மரத்தடியில் உட்காந்து போக சொன்னார், சரியாக போச்சுன்னா. 2 அறிவாளிகள், 2 சித்தர் மகான்கள் ஒருவருக்கொருவர் எப்படி தன்னோட வைத்தியத்தை, தன்னோட திறமையும் தன்னோட அனுபவத்தையும் காட்டியிருக்காங்க பாருங்கள். நடுவில் மாட்டின மனிதன் இருக்கான்ல, அவன் அறியாமையில் இருக்கிறதுனால அந்த அறியாமையிலேருந்து வெளிவருவதற்காக விடுபடுவதற்கான அந்த அறிவு சாதன பெட்டகமாக விளங்குவது தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை நம்பியே உள்ளே போயிட்டுருக்காங்க. ஒரு சிலர் நம்பவே மாட்டுறாங்க. ஏன்னு கேட்டால், நான் ஏன் நம்பணும் ஒன்று ஒரு எதிர் விஷயம் இருக்குது. என்ன சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாங்க நான் கேட்பேன், இதில் அனுபவம் கிடைக்கும், அதில் அனுபவம் கிடைக்காது. ஆனால் அனுபவம் இல்லாத ஒரு நோக்கம், அந்த வேல் மாதிரி அந்த நோக்கத்து பிரகாரம் அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. இன்னும் தெரியாத ஒரு நபர், கடவுள் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்க அதே இடத்துக்கு தான் போகிறாங்க. எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு போகிறவங்களும் அதே இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னே ஒரு நிலை ஆகுவதற்கு இந்த முருகா என்ற ஒரு சப்தம் இருக்குல்ல, அந்த முருகா ஆனால் இந்த சப்தம் என்னென்னா கோரஸாக கத்த ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரத்த ஓட்டத்தோட ஃபீட்பேக் இருக்குல்ல, அது செய்கிற ஒரு சிவப்பணு செய்கிற வேலையை தான் இந்த 6 படை வீட்டிலும் அந்த ஒரு தட்பவெட்ப நிலையும். படிக்கட்டு ஏறி இறங்கும்போது ரத்த ஓட்டம் சரியாதுல. அந்த காலத்தில் இவ்வளோ ஆஸ்பத்திரி கிடையாது. ஆஸ்பத்திரி இல்லாத நேரத்தில் அவங்க பழமுதிர் சோலைக்கு போகணும். அங்கே போனீங்கன்னாக்க அந்த இயற்கை காற்று இருக்குல்ல, அந்த காற்றுக்குள்ளே அவங்க போகும்போது அங்கே போய் முருகான்னு சொல்லிக்கிட்டே தானே போகிறாங்க ஒரே வார்த்தையில். அதில் உணர்கின்ற உணர்வு வேறு. அதே திருச்செந்தூர் போகிறாங்க, திருச்செந்தூரில் போகும்போது அங்கே கடற்கரை காற்றில் அங்கே உணர்கிற உணர்வு வேறு. அதே இங்கே நம்ம திருத்தணி போகிறாங்க, அந்த மலையில் ஏறி மேலே போகும்போது இந்த இரத்த ஓட்டத்தில் அங்கே உணர்கிற உணர்வு வேறு. எல்லாமே என்னென்னது ஆ ஊ. 8 எழுத்து மந்திரம், 2 எழுத்து மந்திரம். ஆவு தெரியாதவன்ட்ட அனாவசியமாக வச்சுக்காதுன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஐயா இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ முருகர் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கார். இப்போ முருகர் எங்கே போனாலும் முருகர்ன்ட்டு. அப்போது இந்த ரத்தத்துக்கும் இந்த முருகருக்கும் சம்மந்தம் இருக்குன்றீங்களே, அப்போ ரத்த நோய் எதனா இப்போ பரவ போதா இல்லை அந்த மாதிரி? ஐயா, இரத்த நோய் இப்பொழுதுக்கு பரவுறதில்லை. ஆதி காலத்திலிருந்து தனக்குத்தானே கட்டுப்பாடோடு வாழ்கிறவன் அவனுக்கு ரொம்ப கொழுப்படா, ரொம்ப திமிரடான்லாம் பேசுவாங்கள்ல, இளைஞ அவனுக்கு ஒன்று பயமே அறிய மாட்டான், இளங்கன்று பயம் அறியாதுன்னுவாங்க. அப்போ என்ன இளரத்தன்னு சொல்லுவாங்கள்ல, அது போக போக இந்த வளர்ச்சி, இந்த இரத்தமும் கெட்டு அறிவும் கெட்டு செயல்படுறவனுக்கு வரப்போகிற காலத்தில் தொல்லை இருக்குது. வரப்போகிற காலத்தில் ஏன்னு கேட்டால் அட்மாஸ்பியர் மாறப்போகுது.
அந்த அட்மாஸ்பியர் மாறும்போது இவனே உடலையும் மனமும் கெட்டு போயிருக்கான். இந்த பக்கம் வானா வரமாட்டான், சொன்னதை கேட்க மாட்டான். அப்போ இரத்த ஒழுங்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் செஞ்சவங்க, நல்ல அதே முருக பக்தர் அவர்களை பாருங்கள், காவடி எடுப்பாங்க, நல்ல விரதம் இருப்பாங்க, உடம்பை கட்டுப்பாடாக வச்சுருப்பாங்க, அந்த வெறுங்காலில் நடப்பாங்க. அவங்களுக்கு அதே பிடிவாதத்தை என்ன செய்கிறாங்க, தன்னை ஒழுங்குபடுத்திக்கிறாங்க, பக்குவப்படுத்திக்கிறாங்க. அந்த நெறிமுறை பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை கொடுக்க கற்றுக்கிறாங்க. அந்த பழக்க வழக்கத்தில் இருக்கும்போது இவன் பக்திமனாக மாறி தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறான். இவன் எந்த ஒரு அறிவும் இருக்குதே இல்லையோ, அது என்ன நடக்கும் பார்த்துக்கலாம் ஆனால் முரண்பாடாக போய் தனக்கு வரக்கூடிய அனுபவத்தை வச்சுக்கிட்டு இவன் இறுதி வரையும் போராடிக்கிட்டே இருக்கான். இதுதான் இந்த முருகன்றது. இதுக்கு தொப்புளுக்கு கீழே 4 விரலுக்கு கீழே குருநாடின்னு இருக்குது. முருகன்றது தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க, குருநாடின்னு சொல்லுவாங்க. இந்த 4 விரலுக்கு கீழே உள்ள விரலை விட்டு நல்லா அழுத்தணும். அழுத்தி மேலே தூக்கி கீழே இறக்குனீங்கன்னு வச்சுங்க, குடலில் இருக்க பிரச்சனைலாம் போயிடும். குடலில் இருக்கிற பிரச்சனை எப்பேற்பட்டவங்க இந்த தொப்பெல்லாம் தள்ளி இருக்குல்ல அந்த இடத்துல இது நீர்ஸ்தான இடம், நீர்ஸ்தானம். கண் அக்னிஸ்தானம், மூக்கு சுவாசம் காற்று ஸ்தானம், இது நீர் ஊறுறது நாக்கில். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே காற்று ஒளி அலைகள் படுது, எந்த இடத்துல நம்மளோட கதிரியக்கங்கள் வெளியில் போகுது, வாயிலேருந்து சத்தம் வருது, இது ஒளி. கண்ணிலேருந்து வர்றது ஒளி. அந்த ஒளியும் எப்படி வருது, இரத்த நிற சூட்டு, அந்த இரத்தத்துக்குள்ளே ஒரு சூடு இருக்குது. அந்த சூட்டோட தன்மை சரியாக இருந்தால் ப்ரெஷர்னு சொல்ல மாட்டான், சுகர்னு சொல்ல மாட்டான். அதோட தன்மை மாறும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்குன்னு மாத்திரை விருந்து மருந்து 3 நாள் தானேங்க. இவ்வளோ ஆஸ்பத்திரி ஆதி காலத்தில் இருந்துதாங்க. அப்படி இல்லாத ஒன்றை எப்படி உருவாக்குறாங்க, இவங்க நாடி போகிறாங்க, அங்கே வந்தவங்கள பிடிச்சி வச்சுக்கிறாங்க. உணவு உண்ணுவதை பொறுத்து தான். அப்போல்லாம் வெள்ளி செவ்வாய் விரதம் எடுன்னுவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கும் செவ்வாய் முருகனுக்கும் சொல்லுவோம். அந்த செவ்வாய்க்கிழமையில் எப்படின்னாக்கா அந்த தட்பவெப்பநிலையில் நாங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது செவ்வாவும் சூரியனும் நல்லா இருக்குது. சர்ஜரிக்கு படிப்பா, டாக்டரை படி. சூரியன், சந்திரனெல்லாம் மருத்துவம், கேது மருத்துவம். இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு இந்த குணம் இருக்குது. அந்த தன்மையை பொறுத்து அந்த முருகப்பெருமான் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறோம். அதே நேரத்தில் அடங்காதவனையும் அடங்க வைக்கும். அவருக்கு 2 அடையாளம் காட்டுறாங்கல்ல. ஒரு கோபக்காரனை அவர் அழிக்கிறார். அழிக்கும்போது ஒன்று மயிலை காட்டுறாங்க, இன்னொன்று சேவல் காட்டுறாங்க. இந்த சேவல் எதை சேர்ந்தது, அந்த மயில் எதை சேர்ந்தது? காலையில் எழுப்பக்கூடிய தன்மை வாய்ந்தது சேவல். அப்போ விடிய காலையில் எழுந்திரிச்சு குளித்து மொழிவிட்டு நீ உன்னை பாதுகாத்துக்கிட்டீன்னா உன் உடம்புல நோய் வராது. சந்தோஷமாக நல்ல இயற்கையாக மேகங்கள் கூட்டங்களை கண்டு சந்தோஷமாக ஆடுறது மயில். அப்போது தென்னகத்தில் தான் நம்ம முருகப்பெருமானுக்கு அதிகப்படியான விஷயங்கள் சொல்கிறோம். பக்தி எதன் மீது அதிகமாகிறதோ அதன் மீது மக்களுடைய கூட்டம் அதிகரிக்குது. அது எப்படி நடந்தாலும் சரி, ஆஸ்பத்திரி பக்கம் போகாதே ஆதி காலத்து மனிதர்கள் நம்மளை தக்க வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் ஆஸ்பத்திரி பக்கம் போய் உட்காந்துருக்காங்க. இந்த காலம் இப்போ இருக்கிற நிறைய பேர் பணம் இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்தாங்க. இப்போ பணம் இருந்தாலும் காலனாக்கு புரோஜனம் இல்லை, நம்மளை நம்ம பாதுகாத்தால்தான் நம்மளை வாழ வைக்க முடியும்னும் பொழுது தான் இங்கடான்னு தேடி பார்த்தா இப்பொழுது முருகனுடைய இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்னொரு கேள்வி என்னன்னா, செவ்வாய் தோஷம் தான் முருகனை பார்த்தா தீந்துருன்றாங்களே, அதுக்கு என்ன ஐயா? மினிஸ்டர் இருக்கார், அவர் எந்த மினிஸ்டரோ அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்குள்ள காரியங்களை செய்யலாம். அந்த மினிஸ்டர் ரோட்டில் போகிறாரு, அவரை போய் நீ பார்க்கவும் போகல, அவர் ஒன்றை பார்க்கவும் வரல, அவர் ரோட்டில் போயிட்டுருக்காரு. இயற்கை என்பது அது இயங்கிக்கிட்டே இருக்குது. அந்த இயற்கை இயங்குகிறத போய் நீ போய் வேடிக்கை பார்க்குறது உன்னோட குணம். ஆனால் அது போகிறதுக்குன்னு ஆதி காலத்தில் ஒரு முறை வச்சுருந்தாங்க. அந்த முறை என்ன பண்ணுவாங்கன்னாக்க, பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் காவடி எடுக்கிறதுலேருந்து அவங்களுக்கு இந்த விரத பக்குவங்கள்லாம் கொடுப்பாங்க. அது உடல் கட்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வருவாங்க, வம்சாவளிக்கு தகுந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் என்னோடய குலதெய்வம் முருகருங்க, என்னோடய குலதெய்வம் விநாயகர்னு சொல்ல மாட்டாங்க, முருகன் சொல்லுவாங்க. அடுத்து சுப்பிரமணியர்னு சொல்லுவாங்க. இப்படி அதுக்கு பேரை பிரித்து சொல்லுவாங்க. ஆனால் விநாயகருக்கு குலதெய்வம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சத்திய நெறி என்ன தெரியுமாங்க? சயின்டிஃபிக்காக சொல்லப்போனால் உடம்புல சாப்பிட்ற சாப்பாடு 6 சுவை உணவோடு, அறுசுவை உணவுன்னு தானே சொல்கிறாங்க, இந்த நாக்கில் இருக்க வரம்புகளுக்கு தகுந்த மாதிரி இந்த சுவைக்கு ஏற்ப கூடாமலும் குறையாமலும் மையமாக புள்ள போகும்போது அந்த ருசி அறிந்து அந்த பசி அறிந்து சாப்பிடுவனுக்கு நோய் வராது. ரத்தம் நல்ல ரத்தமாக இருக்கும். அந்த நல்ல ரத்தத்தை வீணாக்கினா நோய் வருது.
அப்போ உபத்திரம் தாங்க முடியலன்னா அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லார்ட்டையும் பேசி பார்த்துட்டு கடைசியில் கடவுளேன்னு போவான். கடவுளேன்னா கடந்த காலத்தை நினைவுபடுத்திக்கிறான். நினைவுபடுத்திட்டு ஓடும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே வேல் இருக்குது, மயில் இருக்குது. அந்த வேலையும் மயிலையும் பார்க்குற. அந்த வேல்னா என்ன? தீயதை அழித்தான்னு தானே சொல்லியிருக்கான். அதான கான்செப்ட்டு. உன் மனதில் இருக்கிற தீயதை நீ அழிக்கணும். அதுக்காக அதை காட்டினாங்க. ஒரு பக்கம் சேவல், இன்னொரு பக்கம் மயில். நீ காலையில் எழுந்து உன் கடமைகளை சரியாக செய்தால் மயில் போல் சந்தோஷமாக இருக்கலாம். அது 2வது கான்செப்ட். இதை விட்டுட்டாங்க. ஐயா பரிகாரம் இருக்கா? அடுத்த கேள்வி அதான் இருந்தது. பரிகாரம் இருக்கா? ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வளசரவாக்கத்தில் நாடி ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம். ஒருத்தர் அங்கேருந்து வந்தார். ஐயா எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னாரு. அப்போ கைரேகை கொடுக்கணும். கைரேகையை வச்சுட்டு கொஞ்சம் உட்காருங்க, நாங்கள் ஓலைச்சுவடி எடுத்து தான் சொல்ல முடியும். சார் கைரேகை எதுக்கு சார்? நான் செஞ்ச பாவம் எனக்கு தெரியுங்க, நீங்கள் எனக்கு பரிகாரம் சொல்லுங்கண்ணா. சார் அளவுக்கு மீறி ஒருத்தன் பேசினான் சார். பேசி பார்த்தா சரியாக வரல. அவன் கையை வெட்டி போட்டான் சார். நான் வெட்டினது தப்பு தானே, அது என் மனசை கொள்ளுது சார், அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கண்ணா. ஏன்னா நாடியை பார்த்து நாடியில் இருக்கிற விஷயங்களை கண்ணுக்கு முன்னாடி நீ செஞ்ச தப்புக்கு நீ நேராக போ. நீ எங்கே வேணும்னாலும் போய் மோதிக்க. அதுக்கு ஏன்டா நாடி ஜோதிடக்காரன்ட்ட வந்தேன்னு நாங்கள் கேட்டோம். சார் என் மனசு தாங்கலை சார், அச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது. அப்போ மனசாட்சிக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்போது இவனுடைய நெருக்கடியான நிலை வரும்பொழுது அங்கே செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் நீச்சம்னு சொல்கிறோம்ல, ஏன்னா அது மாதிரி இதில் நல்ல உயர் நிலையில் இருக்குதுன்னு நாங்கள் புரிஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க, போய்ட்டு ஒரு விளக்கேற்றி வச்சிரு, நவகிரகத்தை சுற்றிட்டு வாடணும். இங்கேருந்து போனான். இவன் தான் ஸ்பீடாக போகிறானே. இந்த ஸ்பீடாக போனதில் ஆட்டோக்காரங்க இடித்து கீழே விழுந்து இந்த கை முறிஞ்சு போச்சு. அதோடு போய் விளக்கேற்றி வச்சுட்டு மேலே துணியை போட்டு மூடிக்கிட்டு நேராக வந்தான். வந்தோடனே ஐயா நீங்கள் சொன்னது செஞ்சிட்டேயா? என்னடா இப்போ தானே போனோம், செஞ்சிட்டேன்னொன்னே. உடனே இன்னொரு பையன் வந்தான். அவன் உடம்புலேருந்து ரத்தம் வருது என்னன்னு. உடனே ஐயா இது என்னங்க ஐயா? அந்த செவ்வாய் தோஷம் என்பது என்ன செய்யணும்னு கேட்டால் உடம்பு முறுக்கேறும், முரட்டுத்தனமாக இருக்கும். இதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த செவ்வாய் 6ல் இருக்கா 10ல் இருக்கா, நீ மிலிட்ரிக்கு போ, நீ போலீஸுக்கு போ, நீ இராணுவத்துக்கு போ, நீ படைத்தளபதி ஆகு. இது ஏன்னு கேட்டால் செவ்வாய்க்கு ஒரு வேலை படைத்தளபதி. பாருங்கள் முருகப்பெருமானை பாருங்கள், அவங்க அப்பாட்ட என்ன சொன்னார்? உன் விளையாட்டெல்லாம் யார்ட்டையாக வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். ஏன்னா எனக்குன்னு ஒரு தனி ராஜ்யம், நான் போகிறேன். இந்த ஆடையம் வேணாம், ஒன்று வேண்டாம். ஒரு கோமணத்தை கட்டிட்டு நேராக போய் பழனியில் இருக்காருன்னாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, கீழே இருந்து மேலே ஏறுற ரத்தம் உச்சந்தலையில் போய் நிற்கிதுன்றத ஒரு கான்செப்ட்டுங்க. இந்த கான்செப்டை என்ன செஞ்சாங்கன்னா, பழனியில் அங்கே போகரால் சித்தர்கள்லாம் சேர்ந்து மூலிகைகளால் அதை எடுத்து உருட்டி திரட்டி கொடுத்தாங்க. அதை சுரண்டி தின்னவன் செத்தானா இல்லையா? அவனும் நல்லா தான் இருக்கான். ஏன்னா அதை கையெடுத்து கும்பிட்றவனும் நல்லா தான் இருக்கான். அப்போ இந்த கேள்வி அவங்க கேட்குறாங்கல்ல, நான் பெரிய பெரிய அதிகாரின்னு சொல்லிட்டு வந்து நான் அந்த சுரண்டி சாப்பிட்டவங்களாம் இருந்தாங்க, உடம்பெல்லாம் வைத்தியமாச்சு. அது வந்து மருத்துவங்க. இந்த ஆன்மீகம் என்பது தன்னைத்தான் பாதுகாப்பதற்கு, உடலையும் உள்ளத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்ச பாதை தான் ஆன்மீகம். ஆனந்தமாக இருக்கணும், ஆணவமாக இருக்கக்கூடாது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்தகரணம் உள்ளே இருக்குது. அதில் அகங்காரம் வரக்கூடாது என்பதை வெளிப்படுத்துவது தான் இந்த ஆன்மீகத்தின் முதல் கடவுளாக முருகனை நம்ம காட்டுறோங்க ஐயா. ஐயா அதே மாதிரி வந்து இப்போ முருகனை எப்படியா வழிபடுறது? சரி நீங்கள் சொல்லிட்டீங்க காலைல ஏஞ்சி சாப்பிட்ணும், உடம்பை பார்த்துக்கொண்டு. இப்போ நம்ம மன நிம்மதிக்கு முருகனை தேடி போகிறாங்க நிறைய பேர், கஷ்டத்தை சொல்லதுக்கு கடவுள்கிட்ட போகிறாங்க. அப்போ அதை எப்படி வழிபடணும் முருகனை? விடிய விடிய கற்றுனாலும் சரி, காலையில் கோழி கத்துது, அதை நீ உணர்ந்தியா? அது கரெக்டாக விடிய காலையில் கத்துதில்ல, கொக்கரக்கோன்னு கத்துதில்ல. அப்போ கோழியை கத்தும்போது விழிச்சிக்கன்னு அர்த்தம். நீ காலையில் எழுந்திருக்க ஆரம்பித்தோன்னா சூரிய கதிர்கள் வந்து இளங்கதிர்கள் உனக்கு தேவையான வைட்டமின்கள், உடம்புக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கான இயற்கையாக வந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளோட சயின்ஸில் சொல்லித்தராங்க. அதை புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உன்னுடைய உடல் இருக்க இரத்த ஒழுங்கை படுத்துவதற்காக தான் நீ செய்யின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, நான் திருச்செந்தூர் போகிறேன், நான் வந்து திருத்தணி போகிறேன், நான் எங்கே வேணும்னாலும் போங்க. ஆனால் போகிறது யார்? நீ. பிரச்சனை யார்? உனக்கு. அங்கே போயிட்டு வந்த பிறகு மன திருப்தி அடையிறது யார்? நீ. அப்போ ஓங்குள்ள எல்லாமே இருக்கும்போது நீ ஏன் அனாவசியமாக தேவையில்லாத அங்கே நடந்த நல்லதுன்னா ஓஹோன்ற, கெட்டதுன்னா ஐயோ போச்சுன்ற. இது வந்து எங்கேயும் இல்லைங்க, அந்த தெய்வத்துக்கிட்டே இல்லைங்க, யார்கிட்டையும் இல்லைங்க. என்ன ஒரு தெய்வீக ஒரு வழிபாடுனா கரண்டில் கையை வைப்போமா?
அப்போ கரண்ட்டுனா தூக்கி அடிக்கணும்னு தெரியல. அந்த முத இருக்கிறவன் கையை வச்சுட்டு விழுந்து கிடக்கும்போது என்னடா ஒன்றும் இல்லாத ஒரு கம்பி மாதிரி இருந்து கையை வச்சு விழுந்துட்டேன்றான்ல. அது மாதிரி நாங்கள் என்னென்னா நவ பாஷாணங்கள், நவதானியங்கள், அது 9 இயற்கையில் விளைஞ்சதை எடுத்து அதை இடித்து அந்த மருந்து 9 வகையான விஷ மூலிகை விஷ மருந்துக அதை இடித்து அதை வச்சு அதுக்கு மேலே ஒரு காப்பர் தகட்டை வச்சு, காப்பரில் தானே கரண்ட் போவோம், அங்கேருந்து ஒரு ஒயரை இழுத்து நேராக அந்த கோவிலுக்கு மேலே அதை வச்சுருக்கோம். நம்மளோட உச்சந்தலை வந்து காப்பரால் ஆனது. துளசி வைக்கிறோம்ல, துளசி தீர்த்தம் குடிக்கிறோம்ல, அப்படி உரியும் போது உச்சந்தலையில் போய் ஏறும். அந்த காப்பர் மேலே தட்டினீங்கன்னா டிங்கு டிங்குன்னு. ஆனால் சின்ன குழந்தையாக இருக்கும்போது குழகுன்னு இருக்கும் இல்லையா? அது சகசிரார சக்கரம்னு சொல்லுவோம். மேலேருந்து வரக்கூடிய கதிரியக்கங்களை உள்ளே இழுத்து கொண்டு வர்றது. அது மாதிரி இந்த ஆன்மீகத்தை பிரித்து காட்டியிருக்காங்க. ஆகையினால அந்த ஆன்மீகம் என்ற பேரில் நீங்கள் உங்களை கெடுத்துக்காதீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறோம். அது கேட்பதும் கேட்பாதும் உங்கள் விஷயம். ஆனால் இன்னொன்று இருக்குது. தம்பி நல்லா இருக்கீங்களா, எங்கப்பா வேலை செய்கிறீங்க, நான் சாந்தமாக கேட்டேன், நீங்கள் என்ன சாந்தமாக பதில் சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த அட்சரங்கள்னு ஒன்று இருக்குது. முருகப்பெருமான் கோவக்காரன்னு சொல்கிறாங்க, ஆத்திரம் உள்ளவங்க, மிலிட்ரிக்காரு இல்லைன்னு நமக்கு சொல்கிறோம், டாக்டர், சர்ஜரி எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதை எப்படி பண்ணணுன்னாக்க ஹரி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லுவாங்க. நம சிவாயன்றது வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த இடுப்பு இருக்குல்ல, இடுப்புக்கு கீழே இருக்கிறது நானா, தொப்புள் மானா, நெஞ்சுக்குழி சீனா, பேசுவது வானா, நெத்தி பொட்டு யானா. நம சிவாயாச்சா. இது பஞ்சாசர மந்திரம்னு சொல்கிறோம். இது வந்து திதி கர்ண யோக வரம். அப்படியே பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய சுழற்சி இருக்குல்ல, அந்த சுழற்சியை தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கோம். 51ன்னு சொல்லுவோம். பஞ்சாசரம் 51. நம சிவாய சிவாய நம யனம சிவோ மசிவேன வயநமசி அன்ட்டு இந்த மந்திரத்துக்குள்ள அச்சரங்களை மாறி நீங்கள் சுவாசமும் பயிற்சியும் நீங்கள் பண்ணும்போது உங்கள் நோயை அதுவே சரி பண்ணுறோம். அது எந்திர தந்திர மந்திரம் இப்படி அது ஒன்று வளர்ச்சி அடைஞ்சி மக்களுக்கு தேவையானதுபடி செய்துங்கய்யா. இதில் நீங்கள் இன்னும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எப்படி பண்ணணும். இப்போ மருத்துவத்துக்கு வரும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்க, நாங்கள் பார்ப்போம் இவங்களுக்கு சரி பண்ணணும், இவங்கள வெளியில் போக விடக்கூடாது, உடனே 48 நாள் விரதம் எடுங்க. ஐயா இந்த விரதம்லாம் இருக்காங்களே 48 நாள் 12 நாள் 9 நாள் சஷ்டி விரதம்ன்ட்டு, இப்போ அவங்களுக்குனா என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? விரதம் இருக்கக்கூடாதா இல்லை இருக்கலாமா? அதாவதுங்கய்யா, நீ அதிகமாக கொழுப்பு அதிகமாக இருக்குன்னா கண்ணாப்பண்ணான்னு பேசுவேன், திட்டுவோம், உன்னை எப்படி அடக்கிறது. உனக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்க, தம்பி ஒரு 3 நாள் விரதம் எடுக்க சொல்லுப்பா, அது சரியாக வரும். விரதம் இருக்குன்னா சாந்தமானது, ஏன்னா சைவ சாப்பாடு சாப்பிடு, அசைவம் சாப்பிடாத. ஏன்னு கேட்டால் அங்கே திதி கர்ண யோக வாரத்தில் உங்களுக்கு எந்த கிரகங்கள் நிறையா இருக்குது, எது கம்மியாக இருக்குது நாங்கள் அங்கே பார்ப்போம், ஜாதகத்துலேயே பார்ப்போம். ஜாதகத்தில் போகும்போது அவங்க யார் வருவா, அந்த பையன் வர மாட்டான், அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ வருவாங்க. என் பையன் வந்து இது மாதிரியெல்லாம் இருக்காங்க ஆன்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் சில கிரகங்கள், ரயில்வே ட்ராக் ஓரத்தில் போனால் ரயில்வே சத்தம் தான் கேட்கும், பஸ்ஸு ஓரத்தில் போனால் பஸ் சத்தம் கேட்கும், நீ அமைதியாக ஆத்தங்கரை ஓரத்தில் போனால் ஆத்தங்கரை சத்தம் கேட்கும். அது உணர்வு தானே. அதே உணர்வு தான் உன் உடலுக்குள்ளே இருக்கும்போது நீர் சார்ந்த இடத்துக்கு போறியா, காற்று சார்ந்த இடத்துக்கு போறியா, இல்லை மலை சார்ந்த இடத்துக்கு போறியா, உன்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி இறைவனை நாங்கள் சொல்லி அதுக்குள்ளே ஒரு அச்சத்தை சொல்கிறோம். இந்த நம்ம சிவாயன்னு பஞ்சாசர மந்திரம் சொல்கிறோம்ல, அப்போ உன்னுடைய சுவாசத்தில் அன்பாக பேசுகிற வார்த்தைகள் சில பேருக்கு சொல்லுவோம். ரொம்ப ஆணவமாக இருக்காங்கன்னா ஆணவமான வார்த்தைகள் கொடுக்கும்போது அவன் என்னன்னா ஒழுங்கு கட்டுப்பாடுக்கு வரணும்னு சொல்லிட்டு இலையை விரி, அரிசியை போடு, மேலே வச்சு சில இதுங்க பரிகாரங்கள் வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு சாமிக்கு படைங்கன்னு சொல்கிறோம். இது வந்து பழக்க வழக்கத்தை நெறிப்படுத்துவதற்காக ஆதிகால முன்னோர்கள் காட்டிய வழியை தான் நம்ம பின்பற்றுறோம். ஐயா அதேமாதிரி 40 நாள் ஒரு விஷயத்த செஞ்சால் அந்த விஷயம் வந்து பழகிடும், திரும்பி வந்து அந்த விஷயத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னா இப்போ 40 நாள் ஒரு பழக்கத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பழக்கம் வந்து திருப்பி நம்மளுக்கு வராதுன்னாங்க. அதை பற்றி சொல்கிறீங்க? அதாவது காசிக்கு போனால் ஏதாவது ஒரு காய்கறியை விட்டுட்டு வரணுன்றான். முதல்ல உன்னோட உடல்லையும் உன் மனசில் இருக்கிற ஒரு அழுக்க நீ விடணுன்னு தான் சொன்னாங்க, அது காய்கறியாக ஆக்கிவிட்டாங்க. அதே மாதிரி உனக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, தேவையான ஒன்றை இவனுக்கு இது தேவை இது தேவையில்லை. அதாவது எப்படின்னு கேட்டாங்க, ஒரு மிஷினுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வெளில வரீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலெலாம் வெறும் பவுடராக குறைஞ்சிருக்கும். ஏப்பா என்னப்பா அங்கே மிஷின் பக்கம் போயிட்டு வந்தேன், நீ சாதாரணமாக தானே வந்த, மிஷின் பக்கம் போனதுன்னா அதனால தான் உன் மேலே படிஞ்சுது. இல்லை குளிச்சுட்டு வரும்போது ஈரமாக இருக்குது, என்னப்பா ஆற்றுல குளிச்சுட்டு வரியா. அப்போது நீ எந்த நிலையில் இருக்கு அந்த நிலைக்கு ஏற்றது போல் தான் பதில் சொல்கிறாங்க. அதே போல் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய சுழற்சிக்கு தகுந்த மாதிரி அந்த
12 ராசிக்குள்ள இந்த 9 கிரகங்கள் தனக்குத்தானே அந்த சுழற்சியில் அது எவ்வளோ தட்பவெட்ப நிலையை அது உணர்ந்திருக்கு, காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிற அந்த முறை தாங்க மருத்துவத்தின் அடிப்படை. ஐயா, இப்போ நீங்கள் ரேகளுக்கு தெளிவான முதல் முருகன்னா யார், அந்த 44 விரதம் எதுக்கு, எல்லாத்தையும் தெளிவாக அழகாக சொல்லி எங்களுக்காக சொல்லிங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம்.